தாய்லாந்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் இருந்து புக்கட் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தாய்லாந்தின் புக்கட் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஹார்ட் லேண்டிங் காரணமாக மூக்கு பகுதி சக்கரம் சேதமடைந்து விபத்துக்குள்ளானது. 133 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. தாய்லாந்து புக்கட் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கும் போது பலமாக மோதுண்டதன் காரணமாக விமானத்தின் முன் சக்கரம் கலண்டுள்ளது. சம்பவத்தின் போது விமானத்தில் 133 பேர் இருந்துள்ள நிலையில் 133 பேரும் நூலிழையில் உயிர் தப்பித்தனர். புக்கட் விமான நிலையத்தில் புதன்கிழமை அன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் ரக விமானம் ஒன்று தரையிறங்கும் போது பலமாக மோதியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் வகையில் தரையிறங்கியது. இதனால் அந்த விமானத்தின் முன்பக்க சக்கரங்கள் இரண்டும் கலந்து விழுந்தன என்று டிஜிசிஏவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். VTBWQ என்ற பதிவு எண் கொண்ட அந்த விமானம் ஹைதராபாத்திலிருந்து புக்கட்டிற்கு செல்லும் விமான சேவையை இயக்கியது. விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறக்கப்பட்டு விமான நிலைய முனைய கட்டடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.